சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்கத்துக்கு போஸ் பண்ண எல்லா விஷயமும் தமிழ்ச்செல்விய பத்தியும் சேதுகிட்ட சொல்லிட்ட பிறகு இத கேட்டுட்டு இங்க சேதுவும் வந்துட்டு அங்க தமிழ்ச்செல்வி நடத்துற மொய் விருந்து விழாக்கு போயிட்டு தமிழ்ச்செல்விக்கு உதவி பண்ணத பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு போஸ காப்பாத்தணுமே போஸுக்கு பதிலு இன்னொரு ஆள வந்துட்டு ராஜாங்கத்து மேல நான் தான் கார் ஏத்துனேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆவறதுக்கு அந்த ஆளுக்கு பணத்தையும் குடுத்து இங்க ஈஸ்வரியன் தான் அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் போலீஸ் மூலியமா இங்க ராஜாங்கத்துக்கும் தெரிய வருது. ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சு இங்க ராஜாங்கமும் இங்க வீட்ல இருக்க எல்லார்ட்டயும் சொல்றாரு. இந்த மாரி எவனோ தூக்க கலக்கத்துல வந்துட்டு கார்ல வந்து என்ன இடிச்சிட்டானா, அவனே வந்துட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டானா. அதுக்கு தான் இப்ப எஸ்பி எனக்கு கால் பண்ணாரு அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கமும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு அதுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு டாக்டருக்கு படிக்கணும்னு 1,00,000 தேவைப்படுதே அப்படிங்கிற மாரி தமிழ்ச்செல்வியோட அம்மா வசந்திட்ட சொல்லி அங்க ஊர் முழுக்க வந்துட்டு 1,00,000 யார்கிட்டயாவது கேட்டு பாரும்மா அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வசந்தி வந்துட்டு எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தோம். இங்க தமிழ்ச்செல்வி படிக்கிறதுக்கு அந்த 1,00,000 கிடைக்கல அப்படிங்கிறப்போ, இங்க வசந்தியும் ரொம்பவே கவலையோட இங்க தமிழ்ச்செல்விகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் புள்ள தமிழு, நான் ஊர் முழுக்க கேட்டு பார்த்துட்டேன்டி. யாருமே வந்துட்டு அதுவும் செல்லப்பாண்டி மகளா, அவளுக்கு தரவே மாட்டேன். உங்ககிட்ட பணத்த குடுத்தா அந்த பணம் திரும்ப கூட வராது" அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொல்லிர்றாங்க தமிழு. அதனால நீ டாக்டருக்கு படிக்கிறதுக்கு அந்த 1,00,000 வந்துட்டு என்னால ஏற்பாடு பண்ண முடியல தமிழு அப்படிங்கிற மாரிலாம் இங்க வசந்தி வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விட்ட சொல்லிர்றாங்க. இத கேட்டுட்டு இங்க தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்றதே தெரியாம ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும். அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வசந்திய பார்த்து சொல்றாங்க. "ம்மா எனக்கு வேணா வந்துட்டு ஒரு யோசனை தோணுதும்மா. நம்ம இப்படி எல்லார்கிட்டயும் வந்துட்டு என் டாக்டர் படிப்புக்கு பணத்த கேட்டு பார்த்துட்டோம். ஆனா யாருமே தரமாட்டேன் அப்படிங்கிற மாரி நீயே சொல்லிட்ட. நம்ம ஏம்மா ஒரு மொய் விருந்து விழா மாரி வச்சு, அது மூலியமா அங்க வரவங்க கிட்ட என் படிப்புக்கு தேவையான பணத்த உதவியா கேட்டுக்கலாமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு சொல்றாங்க. இத கேட்டுட்டு இங்க வசந்தியும் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "ஏ புள்ள தமிழு, அந்த மொய் விருந்து விழா வைக்கணும் அப்படின்னாலே அதுக்கும் செலவாகும்டி. அது எங்க போறது நம்ம பணத்துக்கு?" அப்படிங்கிற மாரி இங்க வசந்தி வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விட்டயும் சொல்ல, உடனே அங்க இருந்த தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு, "அம்மா எல்லாருக்குமே அந்த இடத்துல சாப்பாடு போடுறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து செலவு ஆகத்தாம்மா செய்யும். அதுவும் வந்துட்டு ஒரு செலவுன்னு பார்த்தா, என் படிப்புக்கு தேவையான பணம் வந்துட்டு எனக்கு கிடைக்காமலே போயிடும்மா. அதனால நம்மகிட்ட இருக்க பணத்த மட்டும் வச்சு நம்ம மொய் விருந்து வேணா நடத்துவோம்மா. அதுல வந்து சாப்பிட்டு போறவங்க வந்துட்டு அவங்களால முடிஞ்சத வந்துட்டு நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்கம்மா. அந்த பணத்த வச்சு என் டாக்டர் படிப்புக்காகவது நான் படிச்சுப்போம்மா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அப்பதான் இங்க வசந்தியும் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு, "சரி தமிழு, அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். இந்த விஷயத்துல உங்க அப்பாவோட உதவியும் வந்து நமக்கு தேவைப்படுது தமிழு. அதனால உங்க அப்பா மேல இருக்க கோவத்துல அவர் வந்து எதுவுமே பண்ணாத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு தமிழு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க வசந்தியும் இந்த விஷயத்த செல்லா பண்ணிட்டு சொல்றதுக்கு கிளம்பி போயிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த தமிழ் வந்துட்டு, "மொய் விருந்து விழா அப்படிங்கிறது நம்ம மட்டுமே பண்ண முடியாது. அங்க பெரிய வீட்ல கருப்பண்ணனுக்கு கால் பண்ணி கருப்பண்ணனையும் உதவிக்கு கூப்பிட்டு பார்ப்போம்" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அங்க ராஜாங்க வீட்ல இருக்க அங்க கருப்பு வந்துட்டு கால் பண்றாங்க. அங்க கருப்புக்கு கால் பண்ணிட்டு இங்க தமிழ்ச்செல்வி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அண்ணா இந்த மாரி வந்துட்டு மெய் விருந்து விழா வந்து நடத்த போறோண்ணே. என் டாக்டர் படிப்புக்கு பணம் தேவைப்படுதுண்ணே. அதனால நடத்த போறோம். இந்த விஷயத்த எப்படியாவது ஊர் முழுக்க சொல்லணும்ண்ணே. அது உங்களோட உதவி வந்து எனக்கு தேவைப்படுதுண்ணே. எனக்கு இந்த உதவி பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி இங்க கருப்பிட்டு கேட்கறாங்க. அப்பதான் இங்க கருப்பும் வந்துட்டு, "ஏம்மா தமிழு, என்னம்மா இப்படி கேட்டுப்புட்ட? உன் படிப்புக்கு வந்துட்டு பண உதவி தேவைப்படுது. அதனால வந்துட்டு என்கிட்ட உதவி கேட்கறனா நான் பண்ணாம இருப்பேனாம்மா? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. எப்ப நீ நடத்துறீங்க மட்டும் சொல்லுங்க. நான் வந்துட்டு ஊர் முழுக்க சொல்லிட்டு அத போஸ்டர் மூலியமா நான் ஒட்டிக்கிறேன்ம்மா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, எப்ப மொய் விருந்து நடத்துறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு எங்க கருப்பைட்ட சொல்லிர்றாங்க. "சரிம்மா, அதுக்கான எல்லா வேலையும் நான் பண்ண ஆரம்பிச்சுறேன். ஆனா இந்த விஷயம் வந்துட்டு மாப்பிள சேதுக்கும் யாருக்கும் தெரிய வேணாம்மா. இங்க மாப்பிள சேது வந்துட்டு நான் உனக்கு உதவி பண்றத பார்த்தா ரொம்பவே கோவப்படுவாம்மா. அதனால இது யாருக்கும் தெரியாம நான் பார்த்துக்கிறேன். நீ வந்துட்டு யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோ. மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கருப்பும் தமிழ்ச்செல்வி இடத்துல மொய் விருந்து விழாவுக்கு வந்துட்டு உதவி பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லிறாரு. அதுக்கான ஏற்பாடுதான் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இங்க கருப்பு வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சுறாரு கூடவே. இங்க தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் வீட்ல வந்துட்டு எப்பயும் போல இங்க வீட்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இங்க ராஜாங்கத்துக்கு திரும்பவும் அங்க போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. அங்க போலீஸும் வந்துட்டு எங்க ராஜாங்கத்துக்கு கால் பண்ணிட்டு, "சார் உங்க மேல கார் ஏத்திட்டேன்னு" சொல்லிட்டு அவனே வந்து சரண்டர் ஆனால அவன விசாரிச்சு அடிச்சு பார்த்தோம். அப்புறம் தான் அவன் எல்லா உண்மையும் சொன்னான் சார். உண்மையா வந்துட்டு உங்க மேல தூக்க கலக்கத்துல கார் ஏத்துனவன் இவன் கிடையாது சார். வேற யாரோ வந்துட்டு உங்க மேல கார் ஏத்திருக்காங்க சார். அத மறைக்கிறதுக்கு ஏதோ பெரிய வீட்டோட அம்மா வந்துட்டு இவன்ட்ட பணத்த குடுத்து இந்த மாரி பண்ண சொல்லியிருக்காங்களாம். அது யாருன்னு கேட்டா இப்போ வரைக்கும் வாய தொறக்க மாட்றான் சார். அதான் இப்போ வரைக்கும் விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் இங்க போலீஸும் வந்துட்டு இங்க ராஜாங்க சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாவும் வந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்க போலீஸும் கால வச்சுட்ட பிறகு இங்க சன்னாசி வந்துட்டு எங்க ராஜாவ பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. "என்னண்ணே எதுக்கு கால் பண்ணாங்க?" போலீஸ் விசாரிச்சதுல உங்க மேல கார் ஏத்துனவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிய வந்ததானே அப்படிங்கிற மாரிலாம் இங்க சன்னாசி வந்துட்டு இங்க ராஜாங்கத்த கேட்கும்போது, அப்பதான் இங்க ராஜாங்க வந்துட்டு வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்திலேயே வந்துட்டு ஈஸ்வரியும் சித்ரா வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி தூக்க கலக்கத்துல என் மேல கார் ஏத்துனவன் வந்துட்டு போலீஸ்ல இப்போ சரண்டர் ஆகி இருக்கவன் உண்மையான ஆளு கிடையாதாம். வேற யாரோ வந்துட்டு பணத்த குடுத்து அவன இப்படி பண்ண சொல்லியிருக்காங்களாம். அதான் வந்துட்டு போலீஸ் இப்ப கால் பண்ணாங்க விசாரணைக்கு அப்புறம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கமும் வந்துட்டு சொன்ன உடனே இத கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் ரொம்பவே பயமாயிடுது.
அப்பதான் அங்க இருந்த சித்ரா வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட, "என்னம்மா நீ அனுப்புன ஆளு போலீஸ்கிட்டவே மாட்டிக்கிட்டான். இப்ப அவன் மட்டும் உண்மைய சொன்னான் அப்படின்னா, நீயும் வந்துட்டு மாட்டிப்பியாம்மா? போஸும் மாட்டிப்பான். என்னம்மா பண்ண போற?" அப்படிங்கிற மாரி இங்க சித்ரா ஒரு சைடு பயத்தோட இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரி வந்துட்டு பதட்டத்துல என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்கமும் இந்த விஷயத்த வீட்டார்கள் எல்லார்ட்டயும் சொல்லிட்ட பிறகு, அந்த வீட்டாந்த எல்லாரும் வந்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்ட பிறகு, இங்க ஈஸ்வரியும், சித்ராவும் மட்டும் அந்த இடத்துல இருக்காங்க. இந்த விஷயத்த இப்படியே விட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு நம்ம அனுப்புன ஆளு வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு நம்மளையும் மாட்டி விட்டுருவான்டி. இதுல நம்ம மாட்டுறது மட்டும் இல்லாம போஸ வந்து மாட்டிப்பான். போஸ காப்பாத்தணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். கடைசில இதுல நானும் வந்து மாட்டிக்க போறேன்டி. இது ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு இங்க சித்ராட்ட சொல்ல, உடனே இங்க சித்ரா வந்துட்டு, "என்னம்மா பண்ண போற? இப்ப நம்ம பேசி முடிவு என்ன பண்ண போறோம்? அங்க போலீஸ் வேற விசாரணை நடத்திட்டு வராங்களாம். இன்னிக்குள்ள எல்லா உண்மையும் தெரிய வந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் வீட்ல நம்ம நிலைமைய வந்து நினைச்சு பாரும்மா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சித்ராவும் ஒரு பக்கம் ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்க, அப்பதான் அங்கருந்து ஈஸ்வரியும் வந்துட்டு சித்ரா கிட்ட, "எனக்கு ஒரு யோசனை தோணுதுடி. இந்த விஷயம் வந்துட்டு நான் அனுப்புன ஆள் மூலியமா தெரிய வரதுக்கு முன்னாடியே நானே போயிட்டு இந்த விஷயத்த சேதுகிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். சேதுகிட்ட நம்ம இந்த விஷயத்த பொறுமையா எடுத்து சொல்லி, போஸ் இப்படி பண்ணிட்டானே சொல்லிட்டு நம்மளே மன்னிப்பு கேட்டா, சேது இப்ப இருக்க நிலைமைக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனையாக்காம நம்மளே உண்மைய சொல்லிட்டோமேன்னு இப்படியே விட்டுருவான்னு தோணுது. ஏன்னா இப்ப போஸ் வந்துட்டு ஊர்ல இல்ல. போஸையும் காப்பாத்தணும், நம்மளையும் காப்பாத்தணும் அப்படின்னா, இந்த விஷயத்தோட உண்மைய சேதுகிட்ட சொல்லிறது தான் எனக்கும் நல்லதுன்னு தோணுது. மாமா மேல கார் ஏத்துனதும் போஸ் தான். அங்க ஹாஸ்பிட்டல் வந்தது போஸ் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு நான் சேதுகிட்ட சொல்ல தான் போறேன் சித்ரா அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. இத கேட்டுட்டு இங்க சித்ராக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருது. "அம்மா என்னம்மா பேசுற நீ? நீயே போயிட்டு சேதுகிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க. சேது போயிட்டு பெரியப்பா கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னா என்னம்மா பண்ண போற நீ? சேதுகிட்ட நம்ம இந்த விஷயத்த சொன்னா அது பெரியப்பா காதுக்கு போகாம இருக்க போது. அதெல்லாம் எதுவும் வேணாமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சித்ரா வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இல்ல சித்ரா, நம்ம இந்த விஷயத்த உங்க பெரியப்பா ராஜாங்கிட்ட சொன்னா தான் வந்துட்டு அது பெரிய பிரச்சனையாகும். அதுவும் உங்க அப்பா கிட்ட சொன்னாலும் பெரிய பிரச்சனையாகும். இத நம்ம சேதுகிட்ட சொல்லி அவனுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சு, போஸ வந்துட்டு எப்படியோ இதுலருந்து காப்பாத்தணும். நானும் வந்துட்டு இதுலருந்து தப்பிக்கணும். அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவன் உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி, நானே இதுக்கு ஒரு முடிவ கொண்டு வரேன். நீ ஒண்ணும் பயப்படாத. எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன்." அப்படின்னு மாரி சொல்லிட்டு, இங்க சித்ராவ கூட்டிட்டு இங்க சேதுகிட்ட போஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இங்க சேதுகிட்ட சொல்லலான்ட்டு இங்க சித்ராவ கூட்டிட்டு ஈஸ்வரி சேதோட ரூமுக்கு போறாங்க. அங்க போகும்போது தான் அங்க ரூமுக்குள்ள சேது இருக்கும்போது, இங்க கதவ வந்துட்டு இங்க ஈஸ்வரி தட்டுறாங்க. அப்பதான் அங்க இருந்து வந்த சேது வந்துட்டு கதவு தொறந்துட்டு, ஈஸ்வரிய உள்ள கூப்பிடுறாரு. "வாங்க சின்னம்மா" அப்படிங்கிற மாரி. அங்க கூடவே சித்ராவும் போறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க சேது உள்ள போயிட்டு அங்க கட்டில்ல வந்துட்டு உட்காந்துக்கிறாரு. அப்பதான் இங்க ஈஸ்வரியும், சித்ராவும் இங்க சேது பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க சேது வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "என்ன சின்னம்மா, காலையில தான் என்ன பார்க்க வந்தீங்க. இப்ப திரும்ப ஏதாவது சொல்லணுமா சின்னம்மா? சொல்லுங்க" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்து கேட்க, அப்பதான் அங்க இருந்து ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமா சேது, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சேது. என்ன மன்னிச்சிடு. நான் சொல்ல போறத கேட்டு நீ கோவப்படக்கூடாது சேது." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்துட்டு இங்க சேதுவ பார்த்து கேட்டுட்டு இருக்க. அப்பதான் வந்து சேது வந்துட்டு, "என்ன சின்னம்மா எனக்கு புரியல. என்ன சொல்ல போறீங்க? எதுக்கு இப்ப மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட கேட்க, அப்பதான் அங்க இருந்து ஈஸ்வரி வந்துட்டு, "சேது அது வந்துட்டு மாமாவ கார்ல இடிச்சது வேற யாரும் இல்ல. உன் தம்பி போஸு தான். போஸு தான் போதையில மாமா மேல இருக்கிற கோவத்துல மாமாவ அந்த இடத்துல பார்த்தோனே கார் எடுத்துட்டு போயிட்டு இடிச்சிட்டு இருக்கான். கார் எடுத்துட்டு போயிட்டு போஸ் மாமாவ இடிச்சது மட்டும் இல்லாம, அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ மாமாவ ஏதாவது பண்ணணுமேன்ட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போஸ் வந்தான். வந்தப்போ தான் நானும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து தான் வந்துட்டு மாமாவ அங்க போஸ் கிட்ட இருந்து காப்பாத்தனோம். போஸ் கிட்ட இருந்து மாமாவ காப்பாத்துனத தமிழ்ச்செல்வியும் தான் சேர்ந்து ரொம்ப உதவி பண்ணா. நானும் அவளும் சேர்ந்து தான் ஒரு வழியா போஸ் கிட்ட இருந்து மாமாவ காப்பாத்துனோம். அதுக்கப்புறம் நான் தான் இந்த விஷயத்த தமிழ்ச்செல்விகிட்ட யார்கிட்டயும் சொல்லாத. சொன்னேன் அப்படின்னா போஸ யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால யார்கிட்டயும் சொல்லிடாத தமிழ் அப்படிங்கிற மாரி நான் சொன்னதால தான் வந்துட்டு தமிழ்ச்செல்வி யார்கிட்டயும் இப்போ வரையும் சொல்லாம இருக்கா. நானும் வந்துட்டு போஸ் இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தான் அப்படின்னா, ஏதாவது விதத்துல மாமா கிட்ட மாட்டிப்பான்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு போஸ வெளியூருக்கு அனுப்பி வச்சுட்டேன் சேது. இப்போ கூட வந்துட்டு நானே ஏன் இந்த உண்மைய உன்கிட்ட சொல்றேன்னா, போஸ காப்பாத்தணும்னு அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பணத்த குடுத்து நான் தான் ஆள அனுப்பி வச்சேன். இது எல்லா உண்மையும் போலீஸ் மூலியமா நம்ம வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிய வரதுக்கு முன்னாடி நானே வந்துட்டு இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு சேது. நீ நெனச்ச உடனே தான் போஸ மாமா கிட்ட சொல்லி இதுலருந்து காப்பாத்த முடியும் சேது. தயவுசெய்து என்னையும் மன்னிச்சிடு சேது அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி அழுதுகிட்டே இங்க சேது கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு ஈஸ்வரி சொன்ன எல்லாமே கேட்டுட்டு கோவத்துல, "எங்க சின்னம்மா இருக்கான் போஸ் இப்போ? போஸ் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா நான் சும்மா விட மாட்டேன். சொல்லிடுங்க சின்னம்மா, இப்ப போஸ் எங்க இருக்கான்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிட்ட போஸ கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "சேது கோவப்படாத சேது. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல கோவப்படாதப்பான்னு. தயவு செய்து இந்த விஷயத்துல போஸ மன்னிச்சு விட்டு சேது. அவன் திருப்பியும் வந்துட்டு இந்த மாரி ஏதாவது பண்ணாம நான் பாத்துக்கிறேன். போஸ இந்த தடவ மட்டும் மன்னிச்சு விட்டு சேது. கோவப்படாத. இந்த விஷயத்த வீட்ல இருக்க யார்கிட்டயும் சொல்லிட்டாத சேது. ஆனா நீ மாமா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த எடுத்து சொல்லி போஸுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாத மாரி நீ தான் சேது பாத்துக்கணும். அதனால தான் வந்துட்டு உன்ன நம்பி இந்த விஷயம் எல்லாமே உன்கிட்ட சொன்னேன். நீ கோவப்படாத சேது. இந்த ஒரு தடவ மட்டும் போஸ மன்னிச்சு விட்டு சேது." அப்படிங்கிற மாரிலாம் திரும்ப திரும்ப வந்துட்டு இங்க ஈஸ்வரி சேது கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "இன்னொரு விஷயமும் சொன்னேனே சின்னம்மா, தமிழ்ச்செல்வி அவளும் வந்துட்டு உங்க கூட இருந்தாளா? அப்பாவ வந்துட்டு காப்பாத்தும்போது." அப்படிங்கிற மாரி இங்க சேதுவும் தமிழ்ச்செல்விய பத்தி இங்க ஈஸ்வரிட்ட கேட்க, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு,
ஆமா சேது. இது முக்கிய காரணமே வந்துட்டு மாமாவ காப்பாத்துனதுக்கு தமிழ்ச்செல்வி தான் காரணம். அவ தான் வந்துட்டு என்னென்னமோ பண்ணி மாமாவ போஸ்கிட்ட இருந்து காப்பாத்துனா. இந்த விஷயத்துல வேணா மாமா மேல இருக்க அக்கறையில தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லது தான் செய்யுது அப்படிங்கிற மாரிலாம் தமிழ்ச்செல்வி பத்தியும் இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. அப்பதான் இங்க போஸ் வந்துட்டு கோவத்திலே ஏதோ யோசனையோட நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு, "சரி சின்னம்மா, நீங்க போங்க. இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சின்னம்மா, போஸ் 2வது என் கண்லயும் மாட்டக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ளயும் வரக்கூடாது. அவன் மட்டும் என் கண்ல மாட்டிட்டான் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது சின்னம்மா. நீங்க கிளம்பி போங்க. நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "சரிப்பா சேது, உன் மேல இருக்க நம்பிக்கையில கிளம்பி போறேன். நீ எதுவும் வந்துட்டு இந்த விஷயத்த பெரிய பிரச்சனையாக்கி போஸுக்கு வந்து பிரச்சனை வராத மாரி பண்ணிறாதப்பா சேது" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரியும் அங்க சேதுட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு கிளம்பி போயிறாங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு அங்க உட்காந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு. எப்படி இந்த போசு பையனுக்கு நம்ம வீட்ல இருந்துட்டு நம்ம அப்பா மேலயே வந்துட்டு கார் ஏத்தணும். இப்படிலாம் பண்ணணும்னு அவனுக்கு எப்படி மனசு வந்தது அப்படிங்கிற மாரிலாம் இங்க போஸ் மேல கோவப்பட்டு இங்க போஸ பத்தி நெனச்சு இங்க சேதுவும் அங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சேது வந்து யோசிக்கிறாரு. தமிழ்ச்செல்வியும் ஒரு விதத்துல நல்லது தான் பண்ணியிருக்கா. அப்பாவோட உயிரையே காப்பாத்தியிருக்கா போஸ் கிட்ட இருந்து. ஆனா இருந்தாலும் அவள நல்லவன்னு சொல்லிட முடியாதே அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி பத்தி வந்துட்டு ஒரு பக்கம் இங்க சேது யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி பத்தி இன்னொரு விஷயமும் யோசிச்சு பார்க்குறாரு. என்னதான் இருந்தாலும் இவ வந்து நம்ம அப்பாவோட உசிரையே காப்பாத்தியிருக்கா. அவள அங்க ஊருக்குள்ள வச்சு தப்பா பேசுனது தப்பு தான். அப்பாவ இவ காப்பாத்துனதுக்கோசரமாச்சு அந்த விதத்துல வந்துட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுப்போமா அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு ஒரு சைடு தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டுறலாமா அப்படிங்கிற மாரி யோசனையில உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த நேரத்துல இங்க சேது வந்துட்டு உடனே அங்க கருப்பு வந்துட்டு கால் பண்றாரு. கருப்பு கால் பண்ணும்போது தான் இங்க கருப்பு கிட்ட இங்க சேது பேசிட்டு இருக்காரு. "யோவ் மாமா எங்கேய்யா இருக்க?" அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு கிட்டயும் இங்க சேது கேட்க, அப்பதான் அங்க வந்து கருப்பும் வந்துட்டு அங்க ஆட்டோல தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்து விழாக்கு வந்துட்டு அங்க இருந்த எல்லார்கிட்டயும் போஸ்டர் குடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம ஆட்டோல ஸ்பீக்கர்ல வந்துட்டு மொய் விருந்து விழாக்கு வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுற மாரி அங்க ஸ்பீக்கர்லயே வந்து செட் பண்ணி வச்சுட்டு அங்க ஆட்டோல போயிட்டு இருக்காரு. அப்பதாங்க சேது பேசவும், கருப்பு வந்துட்டு இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "மாப்பிள அது வந்துட்டு வெளிய வந்திருக்கு மாப்பிள. ஒரு முக்கியமான விஷயமா" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் அங்க இருந்து சேது வந்துட்டு அங்க ஆட்டோல ஸ்பீக்கர்ல கேட்டத பார்த்துட்டு, "என்ன மாமா ஏதோ ஸ்பீக்கர்ல மொய் விருந்து விழா அப்படிங்கிற மாரி கேட்குது. எங்க மாமா இருக்க? உண்மைய சொல்லு" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு கருப்புட்ட கேட்க, அப்பதான் அங்க இருந்து கருப்பு வந்துட்டு, "மாப்பிள அது வந்துட்டு" அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு தயங்கவும், அப்பதான் இங்க சேது திரும்ப வந்துட்டு, "யோவ் மாமா சொல்லுயா எங்கேய்யா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் இங்க கருப்பு வந்துட்டு உண்மைய சொல்லிறாரு. இந்த மாரி தமிழ்ச்செல்வி வந்துட்டு மொய் விருந்து விழா அந்த புள்ள நடத்துது சேது. அந்த புள்ள டாக்டர் படிக்கிறதுக்கு 1,00,000 பணம் ஏதோ சொல்லிட்டு, இந்த மாரி மொய் விருந்து விழா நடத்தி எல்லார்கிட்டயும் உதவி கேட்குது சேது. அதான் நானும் வந்துட்டு அந்த புள்ளைக்கு உதவி பண்ணலாமேன்ட்டு எல்லாருக்கும் ஊர் முழுக்க வந்துட்டு போஸ்டர் மூலியமாவும் ஆட்டோல ஸ்பீக்கர வச்சு சொல்லிட்டு இருக்கேன் சேது அப்படிங்கிற மாரிலாம். இங்க கருப்பு வந்துட்டு இங்க சேதுகிட்ட சொல்லவும், உடனே அங்க இருந்த சேது வந்துட்டு இத கேட்ட உடனே ஒரு மாரி மனசு கஷ்டப்பட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. "தமிழ் நீ மட்டும் என் கூட இங்க இருந்திருந்த அப்படின்னா, உன்னை எப்பயோ நான் டாக்டருக்கு படிக்க வச்சிருப்பனே. அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் எப்பயோ பண்ணிட்டு இருப்பேன். ஆனா நீ பண்ண ஒரு சில விஷயத்தால தான் இப்ப தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு சொன்னத பார்த்து இங்க சேது மனசுலயே வந்து நெனச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு இங்க கருப்புகிட்ட, "மாமா எப்ப மாமா மொய் விருந்து விழா நடக்குது?" அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு கருப்புகிட்ட கேட்கவும், உடனே அங்க வந்து கருப்பு வந்துட்டு, "மாப்பிள இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போறோம்" அப்படிங்கிற மாரி அந்த புள்ள சொல்லுச்சு மாப்பிள அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு சொல்லவும், அப்பதான் அங்க இருந்த சேது வந்துட்டு, "சரி மாமா நானும் வரேன் அங்க. நான் வந்துட்டு அங்க தமிழ்ச்செல்விகிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எந்த இடம்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லு மாமா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், உடனே அங்க இருந்த கருப்பு வந்துட்டு, "மாப்பிள வேணாம் மாப்பிள. திரும்பியும் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணாத மாப்பிள. அந்த புள்ள ஏற்கனவே வந்துட்டு டாக்டர் படிக்கிறதுக்கு எப்படியாவது பணம் வேணுமே சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்துட்டு நீ ஏதாவது இங்க வந்து பிரச்சனை பண்ணாத மாப்பிள" அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு சொல்லவும், அப்பதான் அங்க இருந்த சேது வந்துட்டு, "இல்ல மாமா நான் பிரச்சனை பண்ணலாம் வரல. எனக்கும் வந்துட்டு அவளுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுது மாமா. அவ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், அப்பாவ அவ காப்பாத்தியிருக்கா மாமா அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது சொல்லவும், அப்பதான் அங்க இருந்த கருப்பு வந்துட்டு, "என்ன மாப்பிள சொல்ற?" அப்படிங்கிற மாரி கருப்பு கேட்கவும், அப்பதான் அங்க இருந்த சேது வந்துட்டு, "மாமா அது பெரிய விஷயம். எல்லாமே வந்துட்டு இந்த போஸ் பையன் தான் பண்ணியிருக்கான். அதெல்லாம் நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு தமிழ்ச்செல்வி எந்த இடத்துல மொய் விருந்து நடத்துறா, அத மட்டும் சொல்லு மாமா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது கேட்கவும், அதுக்கப்புறம் தான் இங்க கருப்பு வந்துட்டு, சேதுக்கு தமிழ்ச்செல்வி மொய் விருந்து நடத்துற இடத்தையும் சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வர விஷயத்தையும் இங்க கருப்பு போயிட்டு மொய் விருந்து விழா நடத்துற இடத்துல அங்க வசந்திகிட்டயும் வந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இங்க வசந்தியும் போயிட்டு இந்த விஷயத்த தமிழ்ச்செல்விகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "தமிழ் இந்த மாரி மாப்பிள்ளைய வந்துட்டு இங்க வராராம்" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்கிட்ட வசந்தி சொல்லவும், அப்பதான் அங்க இருந்த தமிழ் வந்துட்டு, "இப்ப எதுக்கும்மா? அவர் எதுக்கும்மா இங்க வராரு? அவர்லாம் வர தேவையில்லம்மா. அவரெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நான் இருக்கேன். இந்த மொய் விருந்து வந்துட்டு என் டாக்டர் படிப்புக்காக நான் பண்றேன். இப்ப எதுக்கு அவர்லாம் வந்துட்டு இருக்காரு?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி சேது வாரத்த பார்த்து கோவப்பட்டு இங்க வசந்திகிட்ட சொல்ல, உடனே அங்க இருந்த வசந்தி வந்துட்டு, "இல்ல தமிழ், மாப்பிள்ளை ஏதோ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? கருப்பு தம்பி தான் வந்துட்டு என்கிட்ட சொல்லுச்சு. அதனால மாப்பிள்ளை இங்க வரேன்னு சொல்லிருக்காரு. வரட்டும் தமிழ். நீ எதுவும் அவர்ட்ட பேசிக்காத" அப்படிங்கிற மாரிலாம் இங்க வசந்தியும் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்க சேது அங்க வந்துறாரு. சேது வந்துட்ட பிறகு இங்க சேதுவ போயிட்டு இங்க கருப்பு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்ட பிறகு தான் இங்க சேது நேரா போயிட்டு இங்க தமிழ்ச்செல்வி எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது, இங்க தமிழ்ச்செல்விகிட்ட போறாரு. தமிழ்ச்செல்விகிட்ட போயிட்டு,
இங்க பாரு நான் ஒன்னும் உன்கிட்ட பேசுறதுக்கோ, உன்ன இங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்கோ வரல. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. உன்ன நான் அப்படி பேசிறக் கூடாது. இப்பதான் ஈஸ்வரித்தனமா எல்லா விஷயமும் சொல்லி எனக்கு தெரியும். போஸ அப்பா கிட்ட இருந்து நீ தான் காப்பாத்திருக்க அப்படிங்கிற மாரி சின்னம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதுதான் வந்துட்டு நான் பண்ணது வந்து தப்புன்னு தோணுச்சு. என்ன மன்னிச்சிரு. இருந்தாலும் நீ பண்ணதுலாம் உன் மேல இருக்க கோவம்லாம் வந்துட்டு எப்பயும் எனக்கு போவாது. அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு நேரா அங்க மொய் விருந்து விழாவுக்கு வந்த உடனே இங்க தமிழ்ச்செல்விய பார்த்து விழா பேசிட்டு, அங்க இருந்த எல்லாருமே சாப்பிட்டுட்டு மொய் குடுத்துட்டு போற அந்த இடத்துக்கு போகும்போது, அங்க செல்லப்பாண்டி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. நேரா சேது அங்க போயிட்டு, சேது வச்சிருந்த 1,00,000 எடுத்து இது தமிழ்ச்செல்விக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு உதவும்னு சொல்லிட்டு, அங்க செல்லப்பாண்டிகிட்ட மொய்யா குடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிறாரு இங்க சேது.